கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம். ஆகாய் 1 அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. உண்மையாகவே இந்த காலை நேரத்தில் ஒருவர் நம்மிடத்தில் வந்து, இவ்வளோ பணத்தை உனக்கு தருகிறேன், இதை உங்களுக்காகவே நான் கொடுக்க தீர்மானித்தேன், நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பணத்தை கொடுத்தாலோ அல்லது ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை கொண்டு வந்து இது உங்களுக்கு வெகுமதியாக நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி இருக்குமே, அந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது தான். காரணம் என்ன? இந்த உலகத்தில் எனக்கு துணையாய் நிற்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று மனித இதயம் என்ன செய்கிறது? தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு துணை இல்லையா? மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் பார்க்கும் பொழுது பெற்றோர் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், என் உடன் பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏனைய மக்கள் இருக்கும் பொழுது இப்படி ஏன் என் இருதயம் தேடுகிறது என்றால், இவர்கள் எல்லாரும் இருந்தால் கூட என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட நிற்பதற்கு ஒருவர் வேண்டும் என்று உள்ளம் ஏங்கும். அதுதான் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு விருந்தாக நமக்கு வருகின்றது. இஸ்ரவேல் மக்களை பார்த்து தீர்க்கதரிசியின் மூலமாய் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு வருகின்றது. இந்த ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி கடவுளால் அனுப்பப்பட்டு தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடே இருக்கிறேன், நான் உங்களோடே இருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சற்று முன்பதாக நான் எடுத்துக்காட்டாக குறிப்பிடும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட நிற்பதற்கு ஒருவர் வேண்டும் என்று பிற மனிதர்களை நாம் எதிர்பார்க்கிறோமே, அந்த மனிதர்கள் கூட சூழ்நிலைகளினாலே மாறலாம். ஆனால் ஒரு மனிதனோடு கூட கடவுள் இருந்து நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்வார். ஆனால் அது எவ்வளவு பெரிய பலமாக நமக்கு இருக்கும் என்பதை நாம் யூகித்து கூட பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதனோடு கடவுள் இருந்து நடப்பிக்கும் காரியங்கள் எத்தனை அற்புதமானவைகள் என்பதை பல சான்றுகள் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நோவாவோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜனப்பிரளயத்தில் எல்லா மனு குலமும் மாண்டு போகும் பொழுது, உயிரினங்கள் எல்லாம் மாண்டு போகும் பொழுது நோவா உயிரோடு கூட காக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. கோலியாத்தை சந்திக்கும் பொழுது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே அத்தனை பராக்கிரம் நிறைந்த மனிதன் தாவீதாலே வீழ்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுள் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது நடக்கின்ற மாபெரும் அதிசயங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்ததை தான் சொல்லித் தருகிறது. நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்நாட்களிலே நாம் கடந்து செல்கின்ற பாதை எத்தனை பயங்கரமான பாதைகளாக இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை பாதையானது ஒரு புயலிலே மாட்டிக்கொண்டதைப் போல அல்லது காட்டாற்று வெள்ளத்திலே சிக்கி கொண்டதைப் போல இருக்கலாம். தனிமை இருக்கலாம்,
பயம் இருக்கலாம், ஒரு விதமான கவலைகள் இருக்கலாம், சந்திக்க போகின்ற எதிர்காலத்தை குறித்ததான நிலைமைகள் நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கலாம். எப்படியோ இந்நாள் வரையும் சமாளித்து விட்டேன், இனி வரக்கிற காரியத்தை நான் எப்படி செய்யப்போகிறேன் என்கிற கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்குமான ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லி தருகின்றது, நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரோ நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சந்திக்க போகிற எந்த காரியத்தை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு அவர்தாமே நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நாம் சொன்ன வண்ணமாக நோவா போன்ற ஆட்கள் சந்தித்த ஜலப்பிரளயத்தை நாம் பார்க்காமல் இருக்கலாம், அல்லது தாவீது சந்தித்ததைப் போல கோலியாத் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு கடினமான ஒரு பயங்கர நிலைக்கு நாம் இல்லாமல் இருக்கலாம். கடவுள் நம்முடைய காரியங்களிலும் உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் நான் தேடினால் மட்டும் என்னை நோக்கி பார்க்கிற கடவுள் அல்ல. அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம் கூடவே இருக்கிற அற்புதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இந்த நல்ல ஆண்டவர் உங்கள் அருகிலிருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு யார் துணை என்று சொல்லி கேட்கின்ற இந்த காலத்தில் அற்புதமான உம்முடைய வார்த்தை, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சந்திக்கின்ற எந்த காரியத்திலும் கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவராய், எங்களை நடத்துகிறவராய், எங்களை தப்புவிக்கிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவராய், எங்களுக்கு வேண்டியவைகளை சந்திக்கிறவராக எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அப்படிப்பட்ட மாபெரும் கிருபை இருப்பதாக தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.